அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்துக்க. டிராவல் டூர் இல்ல நிறைய டிராவல் இருக்கு. ஃபேமிலி டூர் போறோம், இல்ல இப்பெல்லாம் வந்து கேர்ள்ஸ் டூர் அப்படின்னு கேர்ள்ஸ் மட்டும் சேர்ந்து போறாங்க. அப்படியா? என்ன ரொம்படியா? வாரம் அமைச்சரே வாரம். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா டூர் போறாங்க. ₹1.25 வருஷத்துக்கு ஒரு ஒரு டூர் போவாங்க. வருஷம் முழுக்க அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கெல்லாம் பார்த்தா திடீர்னு கிளம்பிடா. பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கரெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். முதல்ல டூர் போறவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா? அதான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னதான் பண்ணுவீங்க அந்த டூர்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இடத்துக்கு போயிட்டீங்க, இப்ப அங்க போய் என்ன செய்வீங்க? கேக்குறாரு சொல்லாதீங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த இடத்த பிரமிச்சு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா? அப்படி சமீபத்தில் நீங்கள் பிரமிச்சு பார்த்த இடம் இது மூணார்ல வந்து அது பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தையோட ஃபேஸ் மாதிரி ஒரு மலை வந்து. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். என்ன செய்வீர்கள்? நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். வீடியோ பண்றதுக்கு தான் அப்ப டூரே போறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ரீசன்ட்டா ரீல்ஸ் பண்ணி போட்ட இடம் பாண்டிச்சேரி பீச்ல ஃபிளிப் பண்ணது. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான். ஷூட் பண்ணுங்க. அந்த ஷூட் இல்லடா. ஐயோ, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறான். ஏய், நீ யாருடா நீ? டேய் நல்லா இல்ல, நீ பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா பண்ணு. சோதிக்காதீங்கடா நீ, சோதிக்காதீங்க. இல்ல அவளையா ஒன் மோர். என்னடி இது? இதுக்கு நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியது, எதுக்கு பாண்டிச்சேரி போய் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பாண்டிச்சேரியிலன்னா வேற விஷயத்துக்கு போனது. என்ன வேற விஷயமா போனீங்க? how do I tell you? அதான் என்ஜாய் பண்ணின்னு பாய்ஸுங்க கூட சில் பண்ணின்னு. அதான் என்ன சில் பண்ணீங்க சொல்ற? நீங்க எதை கேக்குறீங்க? நீ எதரா சொல்ற? ட்ரிங்க்ஸ் பண்ணு. சோ அப்ப போனது பெல்ட் அடிக்கவா என்ன? நிறைய போறான்டா. அந்த இடத்துக்கு போயாச்சு, போய் என்ன பண்ணுவீங்க? சொல்லிரவா சொல்லுங்க. ஜி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது சார். ஜி பாயிண்ட்னா நீங்கள் அது ஒரு ஏறுற மாதிரி இருக்கும், ஒரு ட்ரெக்கிங் போர்ஷன் மாதிரி. ஏத்தத்துலயும் இறக்கத்துலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? ஃப்ரெண்ட்ஸோட பாட்டு போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வியூ பாயிண்ட பார்த்தவொடனே என்ன பண்ணுவீங்க? குதிச்சுடா கைப்புள்ள. அதுதான் சார் இந்த டோபமைன் சொல்கிறோம் இல்லையா, இந்த டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அந்த டோபமைன் இன்கிரீஸ் ஆகணும்னா நம்ம பிடிச்சது பண்ணணும். ஒரு பிரேக். இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, ட்ரீட்மென்ட் போற மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு டூர் போட்டதுக்கு என்ன சொல்லிட்டீங்க? நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. டீம் மெம்பர்ஸ் போனோம் ஒட்டக்கனலுக்கு. அதுல ஒரு வந்துட்டு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குடா. ஒழுங்கான பாடிலாம் கிடைக்காது சார். போக போக சவுண்ட் கேட்டுச்சு. வாட்டர் ஃபால்ஸ் அது கிடையாது, ரிஸ்க் எடுத்து போறதா. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுறோம். இடம்லாம் ஃபுல்லா வந்து ஃபாரஸ்டா இருக்கும் சார். ஃபுல்லா அட்டாட்டியா இருக்கும். ஒருத்தன்லாம் கத்துறான், என்ன தூக்கின்னு போங்க ப்ளீஸ் அப்படிங்கற. ஐயா என்ன காப்பாத்துங்கய்யா. யாரா? தடா ஃபால்ஸ் போயிருந்தோம் சார். மேல வந்து ஒரு பெரிய பாறை இருக்கும், சுத்தி ஃபால்ஸ் இருக்கும், நேச்சர் வியூ நல்லா இருக்கும். அங்க இருந்து சாப்பிட்டோம். இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். கண்டிப்பா சார். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். இவன் மட்டும் எப்படி இந்த இடத்துக்குலாம் போறான், இவனுக்குலாம் எப்படி இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த இடத்துல இருந்து நம்ம கத்தும்போது இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அப்படி என்ன கத்துனீங்க நீங்க? அதையும் தாண்டி புரிதமா என்னோட நேமே கத்துவேன் சார். நித்யராஜ் நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா அப்படின்னு கத்துவா. திருப்பி எனக்கே கொடுக்கும். அது ஒரு பாசிட்டிவ். ஹலோ ஹலோ மலை மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க? சும்மா என் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி ஏதாவது கேட்டாத்துல கத்து. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? ஒரு டீசெண்டா திட்டி கத்துங்க பாப்போம். டீசெண்டா திட்டி வளர்க்கல. டீசெண்டா திட்டி பழக்கம் இல்லையா? எது? லவ் யூ ஜனு. ஓகே, அது யாரு? ஜனு. நான் தான் ஜனு. யாரு? நான் தான். ஏன்னா எக்கோ கேட்கல, அதான் வேற ஏதோ பொண்ணு சொன்ன மாதிரி நினைச்சுக்கின்னு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இதை ஏன் குறை சொல்றீங்க? சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு போய் இது உயிர் இழப்பு அது மாதிரி நிறைய ஏற்படும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நாங்க அதுல போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பாத்துறதுல எங்களுக்கு ஒரு கிக். ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. குளிக்கும் மேல ஏறி அங்க குதிப்பாங்க சார். அங்க குதிக்கிறது இங்க பச்சை பிள்ளைல வச்சிட்டு குளிக்க முடியாது. ஃபால்ஸ்க்கு போனாலும் நின்னு குளிக்கிறது கிடையாது, கத்துறது.
இல்லை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி நாங்கள் குளிச்சுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக குளிக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கு. இருக்கு அங்க கத்துனா யாருமே ஒண்ணு அது கத்துறதுக்குனே உள்ள இடம். பப்புக்கு போய் குடி. எது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் உங்க அட்வைஸ். சார் சார் ஐடில தான் சார் நானும் வேலை. ஐடில இருக்கவன் தான் குடிக்கிறான், ஐடில இருக்கவன் தான் எல்லா தப்பு பண்றாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தயவு செஞ்சு கட்டமைக்காது. தவறுங்க. நான் என்ன எடுத்தோம்? பேசிட்டே இருக்கிறீங்க. மார்னிங் ஒருத்தர் வந்து எனக்கு 1 வீக் லீவ் வேணும்ன்றாரு. அவர் தான் மெயின். எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும். என்ன தம்பி அப்படின்னு, மேம் ட்ரிப்பு போனேன். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது சார். அன்பிளான்ட் சிக் லீவ் போடுறோம். ஒரு ஆபீஸ்க்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கையவே வச்சுக்கன்னு ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ பிளான்ட் லீக் பிரச்சனை இல்லை சார். பிளான் பண்ணாம கூட எடுப்போம் மேடம். நிறைய போறான்டா. நீங்க பிளான் பண்ணாம லீவ் எடுத்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. சார் எடுப்போம் சார். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. சார் நாங்களே கூட்டிட்டு போயிடுவோம் சார். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க தானே குறைக்க தான் கூட்டு வரோம். வாமா என் தங்கமே, ஸ்ட்ரெஸ் குறைக்க தான் இப்போ கூட்டு